இன்று நாம் அடுத்த சந்தேகம், அதாவது சிலுவை நற்செய்தி என்றால் என்ன என்ற நூலிலிருந்து சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதில் அடுத்த சந்தேகம், ஒரு படம் உள்ளது அந்த நூலில். அதில் இயேசு, மதம், குடும்பம் என்று இரண்டு கருத்து பேசுவது போல் ஒரு படம். அந்த படத்திற்கு சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கும் மதத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படின்னா குடும்பம்னு சொன்னா என்ன, மதம்னு சொன்னா என்ன, ரெண்டு ஒரே கருத்து தானே, அதையா நீங்க மாத்தி சொல்றீங்க? அது பிரச்சனை போல நீங்க ஏன் வெட்டியா சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கதான் நாம எல்லாம் நிறைய, அதாவது அநேகர் தவறு செய்கிறோம். தவறாக திருச்சபையை புரிந்து கொள்கிறோம். திருச்சபை என்பது ஒரு மதத்தை வளர்க்கும் ஒரு அமைப்பு அல்ல. மதம் வேறு, குடும்பம் வேறு. எப்படி பார்க்கலாம் என்றால், கடவுளுக்காக நாம், நமக்காக கடவுள் என்று இரு விதமான இறை நம்பிக்கை இருக்கிறது. அதில் அநேக மதங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கின்றன என்றால், நமக்காக கடவுள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். திருச்சபை என்பது கடவுளுக்காக நாம், கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளுக்காக நாம் என்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று வரும்போது, கிறிஸ்தவ சபைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல அந்த 1,00,000 சபைக்கு மேல உள்ள அனைத்தும் அடங்கிவிடும். அந்த சபைகள், அதாவது கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவ சபைகள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்றால், நமக்காக கடவுள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஜெபம் சொல்வதில் குறியாக இருப்பார்கள். கத்தோலிக்கரும் ஜெபம் சொல்கிறார்கள். கத்தோலிக்க ஜெபத்தில் ஒரே ஒரு ஜெபத்தை தான் நாம் கத்தோலிக்க ஜெபம் என்று எடுக்க முடியும். மற்றெல்லாம் பாப்புலர் பையட்டின்னு சொல்வார்கள். பக்தி முயற்சி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஜெபம் இல்லை, அதெல்லாம் வழிபாடு இல்லை. அது பக்தி முயற்சி. அதாவது நாம் கடவுளிடம் அன்பை பெருக்கிக் கொள்ள, அதிகரித்துக் கொள்ள உதவும் செயல்கள் அப்படின்னு அர்த்தம். பக்தி முயற்சினா நம் அன்பை வெளிப்படுத்தும் செயல். அதாவது கடவுள்கிட்ட நாம் ஒரு பக்தியாக இருக்கிறோம், பற்று வைத்திருக்கிறோம். அதில் சொல்கிறார் அல்லவா, ரோமர் 10:1 பார்த்தோம்னா 3 வரையிலும் அவர் சொல்வார், பற்று வைத்திருந்த புண்ணியம் இல்ல, அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட பற்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அப்ப அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்வார். அதுதான் இந்த நிலைப்பாடு. அதாவது கடவுள் எப்படி மனிதனை தனக்கு ஏற்புடைய ஆக்குகிறார் என்பதை குறித்து கவலைப்படாமல், நானாக ஒரு வழிபாட்டு முறையை ஏற்பாடு செய்து அந்த வழிபாட்டு முறையின் மூலமாக கடவுளுக்கு ஏற்புடையதாக பார்க்கிறேன் என்ற முயற்சி இருக்கிறது அல்லவா, அதுதான் மதம். கடவுள் மதத்தை உருவாக்க இங்கே வரவில்லை. குறிப்பாக இயேசு மதத்தை உருவாக்க இங்கே வரவில்லை. எதை உருவாக்குகிறார் என்றால், ஒரு குடும்பத்தை உருவாக்க வருகிறார். CCC 1 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சுருக்கமா, CCC முழுவதும் அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதுதான் நாம் கத்தோலிக்க திருச்சபையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மதமாக பார்க்கக்கூடாது. அப்படின்னா எதை நமக்கு உதவும் கடவுள் என்று பார்க்கக்கூடாது, கடவுளுக்கு உதவ நாம் என்று பார்க்க வேண்டும். என்ன கடவுளுக்கு போய் என்னத்தை உதவுறது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது வர வேண்டும். பொதுவாக உள்ளவர்களுக்கு, பொதுவான புரிதல் உள்ளவர்களுக்கு அந்த கேள்வி வர வேண்டும். கடவுள் தான் நமக்கு உதவ முடியும், அவர் எல்லாம் வல்லவர், அவருக்கு உதவுற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க வேண்டும். அதற்கு தான் சீராக்கில் 15வது அதிகாரத்தில் 14 முதல் 17 வாசித்து பார்க்க வேண்டும். அதுல நமக்கு ஒரு விருப்புரிமை தருகிறார். உனக்கு வாழ்வு வேணுமா சாவு வேணுமா என்று நீனே தேர்ந்தெடுத்துக்கொள் என்ற ஒரு விருப்புரிமையை கடவுள் தருகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விருப்புரிமையை அவர் எடுத்துக்கொள்ள முடியாது, நாம் தான் அதை கையாள வேண்டும். மற்ற எல்லாம் கடவுள் செய்ய முடியும். என்ன திடீர்னு கோடீஸ்வராக்க முடியும், திடீர்னு ஏழையாக்க முடியும், திடீர்னு ஒரு ஆரோக்கியம் மிகுந்த, அதாவது நிறைவடைந்த ஒரு நிலைக்கு என்னை அழைத்து செல்ல முடியும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் இழந்த நிலைக்கும் என்னை அழைத்து செல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடவுள் செய்ய முடியாது, என்னவென்றால் என் சார்பாக அவர் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு வாழ்வு வேணுமா வேண்டாமா என்று நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடவுள் அதை செய்யக்கூடாது. அதனால் நம்மிடம் அவர் காத்திருக்கிறார், ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ஊதாரி மைந்தன் ஓமை என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் பார்த்தால் அந்த தந்தை காத்து கொண்டிருப்பார். என் மகன் வரமாட்டானா, திரும்பி வந்துட மாட்டானா என்று காத்து கொண்டு இப்போதான் தந்தைக்குரிய உருவகம். அந்த ஓமையின் செய்தி, ஊதாரி மைந்தன்
என்று பார்க்காமல் ஒரு தந்தையாக பார்க்க வேண்டும். இரக்கம் நிறைந்த தந்தை. இப்பொழுது உள்ள திருத்தந்தையின் வார்த்தையில் சொல்ல போனால், இரக்கம் மிகுந்த தந்தை அந்த மகன் தவறே செய்து அனைத்து சொத்தையும் அழித்து திரும்பி வந்தாலும் அவர் இறக்கப்பட்டு மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? அதுபோன்று கடவுள் என்பவர் நம்மிடம் இறக்கப்பட்டு நாம் அவரை நோக்கி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து என்ன செய்கிறார் என்றால் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நான் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா? அந்த சூழ்நிலையில் என்னை கட்டாயப்படுத்தி நீ என் குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளதான் வேண்டும் என்று அவரால் கட்டாயப்படுத்த முடியாது. அவர்தான் உண்மையான கடவுள். அந்த எதிர்பார்ப்புக்காக தான் அவர் இறங்கி வந்து சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து வருகிறார். எனவே திருச்சபை என்பது குடும்பம், மதம் அல்ல என்று ஏன் அங்கே சொல்ல இயேசு போதிப்பது போன்ற ஒரு காட்சி தரப்படுகிறது என்றார், ஒரு படம் தரப்படுகிறது என்றால், குடும்பம் உறவு, அதான் இந்த உறவு கிடைத்தால் எனக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வுனா கடவுள் எப்படி சாவில்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரோ அந்த நிலை எனக்கு ஏன் கிடைக்கிறது என்றால் நானும் கடவுள் நிலையை பெறுகிறேன் அல்லவா? அதான் பில்லியல் தத்தெடுப்பு என்று சொல்கிறோம். சாதாரண தத்தெடுப்பு பற்றி கவலைப்படுவதுதான் மதம். மற்ற கிறிஸ்தவ சபைகள்லாம் பில்லியல் தத்தெடுப்பை குறித்து கவலைப்படுவதில்லை. அவர்கள் இதை மதமாக பார்க்கிறார்கள். மதம்னா என்ன? நாம் அந்த நம்ம சீமான்லாம் இருக்கிறார் அல்லவா, அவர் இறை மறுப்பாளர். அவர்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுகிறார். என்ன செய்கிறார் என்றால், எல்லாத்தையும் கடவுள் கடவுள்கிட்டே ஓடுறீங்களப்பா, அவங்கள சுயமா ஒன்றும் செயல்பட முடியாதா? உங்களுக்கு கடவுள் உதவியே செஞ்சுட்டே இருக்கணுமா? அப்ப இதுக்கு ஏன் உதவல, அதுக்கு ஏன் உதவலன்னு 1008 பிரச்சனையை சொல்லி கேட்கிறார். அவர் இதை மதமாக பார்ப்பதால் அப்படி கேட்கிறார். அந்த மதமாக பார்க்கும் செயல் என்ன செய்கிறது என்றால் நமக்கு சாவு தருகிறது. ஏன்னா மதம் என்று பார்க்கும் பொழுது நாம் இவ்வுலக பிரச்சனைகளை குறித்து தான் கேட்கிறோம். மதத்தில் அவருடைய பிள்ளை ஆவதற்கு அங்கே எந்த வழிபாட்டு சடங்குகளும் இல்லை. எல்லா மற்ற கிறிஸ்தவ சபைகள் தான் இங்கே பார்க்கிறோம். மற்ற கிறிஸ்தவ சபைகளில் இந்த அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கான வழிபாட்டு சடங்கு என்பது ஒரு சடங்கும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லா ஜெபிப்பாங்க, இரவும் பகலும் ஜெபிப்பார்கள், 3 நாள் தொடர்ந்து ஜெபிப்பார்கள். எல்லாம் ஜெபம், அதெல்லாமே கேட்கும் செயல், உதவி கேட்கும் செயல் தான் செய்கிறார்கள் மணிக்கணக்கில். அங்கே உறவு கேட்கும் செயல் அவர்கள் செய்வதில்லை. எப்படி சொல்றேன் அவரோட ஆன்மீகத்தனமானா, ஏன்னா அவங்களோட கோட்பாடுகளில் இந்த உறவு இல்லை. பில்லியல் அடாப்ஷன் மற்ற கிறிஸ்தவ சபைகளில் இல்லை. நம்முடைய கத்தோலிக்க சபையில் மட்டுமே பில்லியல் அடாப்ஷன் என்ற அந்த கோட்பாடு நம்பப்படுகிறது. ஆனால் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய ஜெபம் இருக்கும். அதனாலதான் பிரேஸ் தி லார்ட் சொல்லாதீங்க அடிச்சுக்கிறோம்னா, பிரேஸ் தி லார்ட் சொன்னா நான் கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் மதத்தை, ஒரு மதம், கிறிஸ்து இங்கே ஒரு மதத்தை ஏற்படுத்த வந்தார் என்று சொல்லுவது அடையாளம் தான் பிரேஸ் தி லார்ட். அப்படின்னா எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்வது. அதே மரிய வாழ்க சொல்கிறோம், இல்ல பிரேஸ் தி லார்ட் சொல்ல மறுக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அதில் இயேசுவை புகழ்வதால் நமக்கு எந்த ஆதாயம் இல்லை. இயேசுவிடம் உறவு கேட்பதில் தான் ஆதாயம் இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் பிரேஸ் தி லார்ட் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறோம். பிரேஸ் தி லார்ட் சொன்னால் இதை மதம் என்று பார்க்கிறோம் என்று பொருள். குடும்பமாக பார்க்கும் பொழுது நம் குடும்ப தலைவி அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர் இயேசுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த குடும்ப தலைவர் அவரை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்ப தலைவியை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கத்தோலிக்கர்கள் மட்டும்தான் அந்த நிலைப்பாடு எடுக்கிறார்கள். என்ன? அன்னை மரியாள் குடும்ப தலைவி, இயேசு கிறிஸ்து குடும்ப தலைவர். அதான் புதிய ஏவாள் புதிய ஆதாம் என்று நம்முடைய திருவிவிலியத்தில் கூறப்படும் அந்த நிலைப்பாடு. அப்ப அன்னை மரியாளை புதிய ஏவாள் என்று பார்க்கும் நிலைதான் திருச்சபை என்பதை குடும்பம் என்று பார்க்கும் செயல். நம்ம போய் அங்க வாதாடிட்டு இருப்போம், முட்டோடுன்னு சொல்றவங்கள்ட்ட போய் என்ன அன்னை இல்லாமல் நீ எப்படியா பிறந்தேன்னு கேட்பாங்க. எல்லா பெரிய கேள்வி வச்ச மாதிரி. அப்படியெல்லாம் கேட்டாலும் அவங்களுக்கு ஏற மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. மதத்துக்கும் ஒரு தாய்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாக்குறார்கள். ஏன்னா அங்க கடவுள் மட்டுமே, மற்றவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா இங்க இறந்து போட்டா அவ்வளவுதான், மனித நிலைதான், நிலை மாற்றப்படுவதில்லை. மனித நிலையிலே வேணும்னா நீ மோட்சத்துல இரு, அதுல இருந்து 1008 விஷயம் சொல்லுவார்கள். அதுதான் நாங்க பிரச்சனை. இங்க என்னன்னா நாம் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம், கடவுளின் குடும்பத்தில் சேர்கிறோம். அதுதான் நம்பிக்கையில்
நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்து. அதுதான் இந்த படம் விளக்குகிறது. என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்தவ சபை என்பது மதம், கத்தோலிக்க சபை என்பது குடும்பம். கிறிஸ்தவ சபை என்று கிறிஸ்தவர்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று ஒருவன் சொல்லிக் கொள்வான் என்றால் அவன் பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம். நான் ஒரு கத்தோலிக்கர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது. இதான். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அறிக்கை, என்னுடைய வேண்டுகோள் அனைத்தும் வேறுபட்டு அது சாவை கேட்கும் செயலாக மாறுகிறது. ரோமர் 8:5-8 வரையும் படிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருப்பார், ஊன் இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு என்று 2 விதமான இயல்பு சொல்லப்படுகிறது. ஊன் இயல்பு நம்பிக்கை உள்ளதுதான் மதம், ஆவிக்குரிய இயல்பின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் குடும்பம். ஆவியிலும் நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இங்கே மதம்னா நாம் மனித நிலையில் கடவுள் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த வித்தியாசம். அதனால்தான் அது என்ன சொல்லுது என்றால், ஊனியல்பு நாட்டம் தருவது சாவு, அப்புறம் ஊனியல்பு கடவுளுக்கு எதிரானது, பகையானது அப்படின்னு பல விஷயங்கள். அது ஏன் சொல்லப்படுதுன்னா, அந்த ஊனியல்பு நாட்டத்தை வைத்து அதற்காக கடவுளை தேடுவது மதம், ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் வைத்து அதற்குரிய உறவை தேடுவது கத்தோலிக்க திருச்சபை. அநேகமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம்.